கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. இப்போ நடந்துட்டு வர அண்ணா யூனிவர்சிட்டி எக்ஸாமில் நீங்கள் சென்ட் பண்ணின சாஃப்ட் காப்பி உங்கள் இன்ஸ்டிடியூட்டுக்கு கரெக்டாக ரிசீவ் ஆகிடுச்சா அண்ட் அது மூலமாக அவங்க உங்களுக்கு அட்டண்டன்ஸ் போட்டுட்டாங்களா அப்படின்றத நம்ம மொபைல் மூலமாக நாமளே செல்ஃபாக எப்படி செக் பண்ணிக்கலாம், அதுவும் உங்கள் யூனிவர்சிட்டி வெப்சைட்லேயே போய் எப்படி செக் பண்ணிக்கலாம், அது எப்படி செக் பண்ணுறது அப்படின்றத தான் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இதுக்கான 3 அஃபிஷியல் வெப் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு லிங்க்கை போய் நீங்கள் டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ் பேஜ் ஒன்று அண்ணா யூனிவர்சிட்டி லோகோ போட்டு விசிபிள் ஆகும். இதில் வந்து உங்கள் ஃபஸ்ட்டு ரெஜிஸ்டர் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு செகண்ட் என்னென்னா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதில் வந்து இந்த காலண்டர் ஆப்ஷன் மாதிரி ஷோ ஆகும். அதில் வந்து உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்ட்ரு பண்ணிவிட்டு செட் கொடுத்துருங்க. செட் கொடுத்ததுக்கப்புறமா தேர்டு வந்து கேப்சா ஒன்று விசிபிள் ஆகும். அதை கீழே உள்ள கரெக்டாக அந்த பாக்ஸில் வந்து கேப்சா வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது 3ஐயுமே நீங்கள் கரெக்டாக என்ட்ரி பண்ணிவிட்டு தப்பு இல்லாமல் கரெக்டாக என்ட்ரி பண்ணணும். என்ட்ரி பண்ணிவிட்டு லாகின் பட்டனை வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே விசிபிள் ஆகும். அண்ட் இது மூலமாக உங்களுக்கு உங்களுடைய சாஃப்ட் காப்பி வந்து இன்ஸ்டிடியூட்டுக்கு ரிசீவ் ஆகிடுச்சு. அண்ட் இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அட்டண்டன்ஸ் ப்ரெசன்ட் போட்டாங்க அப்படின்றத நீங்களே பார்த்துக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஆப்சன்ட் போட்டிருந்தா உடனே நீங்கள் உங்கள் டிபார்ட்மெண்ட் ஹெச்ஓடியை வந்து கான்டாக்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் லாஸ்ட்டாக ஒரு விஷயம், இந்த சர்வர் இப்போ எனக்கு ஒர்க் ஆகிற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஆஃப்டர் 3 days, அதாவது 3 நாளைக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து சர்வரை அக்சஸ் பண்ண முடியும். பிகாஸ் பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு ஃபஸ்ட்டாக ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாங்களே, மார்னிங் வந்து ஒரு எக்ஸாம் எழுதியிருப்பாங்க பிப்ரவரி 1ஆம் தேதி அன்னைக்கு சாஃப்ட் காப்பியை வந்து சென்ட் பண்ணவங்க இன்னைக்கு நைட்டு இல்லாட்டி டுமாரோ மார்னிங் தான் செக் பண்ணிக்க முடியும். அப்போது வந்து சர்வர் ஒர்க் ஆகும். இதே மாதிரி அடுத்தடுத்து எப்போ எக்ஸாம் நீங்கள் ரைட் பண்ணுறீங்களோ அன்னைக்கு டேட்லேருந்து, நீங்கள் எக்ஸாம் எழுதுகிற அன்னைக்கு டேட்லேருந்து ஆஃப்டர் 3 days கழித்து நாம் இந்த மாதிரி செக் பண்ணிக்கணும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ.